மத்தேயின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். கவனிங்க பிரியமானவர்களே, ஒரு வாலிபன் இயேசுவினிடத்திலே அவனாக வந்து ஒரு காரியத்தை கேட்கிறார். நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைய நான் என்ன நன்மை செய்யணும்? அப்படின்னா பரலோகத்துக்கு நான் வரணும், நான் போகணும்னா நான் என்ன செஞ்சா நான் போகலாம், என்ன நன்மை செஞ்சா நான் போகலாம் அப்படின்னு வாலண்டரா வந்து ஏசப்பாட்ட அந்த வாலிபன் இந்த கேள்வியை கேட்கிறார். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனையை கைக்கொள். என்ன சொல்றாரு? நல்ல கவனிங்க. பரலோகம் போகணும்னா நான் என்ன நன்மை செய்யணும்னு கேட்கிறார். அது அப்படியே இருக்கட்டும், நான் என்னத்தை செஞ்சா நான் பரலோகம் போலாம் அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு ஆண்டவர் என்ன செய்யணும்? நீ இதை செய்ய, அதை செய்ய, இதை செய்யன்னு சொல்லணும். அதுக்கு மாறா சொல்றாரு, நீ பரலோகத்தில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்று சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? கற்பனைகளை கைக்கொள் என்று சொல்லுகிறார். அப்போ மோசேயின் மூலமாக சீனாய் மலையிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக நியாய பிரமாணத்தை, கட்டளைகளை, 10 கற்பனைகளை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள், தம்மை ஆராதிக்கிற ஜனங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சில சட்ட திட்டங்களை உருவாக்கி 10 கற்பனைகள் 2 பலகையில 10 கட்டளைகளை அவர் எழுதி என்ன கொடுக்கிறாரு? மோசே கிட்ட கொடுக்கிறார். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 12 இருந்து நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வாசிப்பீர்களானால் அந்த 5 கற்பனைகளை இங்கேயே ஏசப்பா அவர்கிட்ட சொல்றார். அவரை நோக்கி எவைகளை, எந்த கற்பனைகளை நான் கை கொள்ள வேண்டும், என்ன கற்பனைகளை நான் கை கொண்டால் நான் போக முடியும்? அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக. என்ன சொல்றாரு? கொலை செய்யாதிருப்பாயாக 10 கற்பனைகள்ல 1. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக 2. 3வது, களவு செய்யாதிருப்பாயாக. திருடக்கூடாது. நீ சபைக்கு வந்த பிறகு நீ யாருக்குடைய பொருளை அறியாம நீ எடுத்துக்கிட்ட களவு செய்யாதிருப்பாயாக. பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. உன் தகப்பனையும் உன் தாயையும் என்ன செய்யணும்? நீ கனம் பண்ண வேண்டும். அப்ப 10 கற்பனைகள்ல, கட்டளையில ஆண்டவர் என்ன சொல்றாரு? 12ல இருந்து இங்க வாசிச்சீங்கன்னா, யாத்ரா 20:12 இருந்து, உன் தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற தேசத்தில் உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும், நீ நல்லா இருக்கணும்னா நீ யாரை ஹானர் பண்ணணும்? அடுத்தது, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருக்காய், களவு செய்யாதிருப்பாய், பிறனுக்கு விரோதமாய் மீதி 5 மேல இருக்குது, மீதி 5 கீழே. கற்பனைகளை கைக்கொள். பிரியமானவர்களே, நிறைய பேருக்கு டவுட், பரலோகத்துக்கு போகிறதுக்கு என்ன தகுதி வேணும்? என்ன தகுதி இருந்தா பரலோகத்துக்குள்ள போகலாம்? ஞானஸ்நானம் எடுத்துட்டோம் போயிடுவோமா? நோ. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கிட்டேன், போக முடியுமா? நோ. அப்ப என்னத்தை தான், என்ன தகுதி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்?
என்ன குவாலிஃபிகேஷன் நமக்குள்ளே இருக்கணும் பரலோகம் போறதுக்கு? அப்ப மனிதர்கள் என்னையின்றி உனக்கு ஒரு தேவர்கள் இருக்க வேண்டாம். அது 5 விட்டுட்டார். ஏன்னா அது 5 செய்யறான்னு இவருக்கு தெரியும். அதெல்லாம் தேவன் ஒருவர் தான் அப்படின்னு அவருக்கு தெரியும். அதனால தான் இந்த கற்பனைகளை 5 கொண்டு வர்றாரு. இதெல்லாம் செய். அதற்கு அந்த வாலிபன் அவரை, இவைகளெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன். சொல்லுங்களேன், இது முதல் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன். பிறந்ததுல இருந்து எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து இதெல்லாம் நான் பர்ஃபெக்ஷனா பண்றேன், பூரணமா பண்ணிட்டு இருக்கிறேன். என்ன மாதிரி நீதிமான் யாருமே இல்லை. நான் கரெக்டா இருக்கிறேன், பக்காவா இருக்கிறேன், ஒழுங்கா இருக்கிறேன். சிறு வயது முதல் இவைகளை நான் கை கொண்டிருக்கிறேன். யோசிச்சு பார்க்கணும், கை கொண்டிருக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகள் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கணும் அப்படின்னு சொன்னா நிறைய காரியங்கள் இருக்குது. அதுல இங்க அவர் உரையாடக்கூடிய சில காரியங்களை மட்டும்தான் இந்த சப்ஜெக்ட்ல நம்ம பார்க்க போறோம். அவன் சொல்றான், நீ என்ன செய்யக்கூடாது? பொய் சொல்லக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, களவு செய்யக்கூடாது, நீ பிறனுக்கு விரோதமா பொய் சாட்சி சொல்லக்கூடாது, உங்க அம்மா அப்பாவை கனம் பண்ணணும், இதெல்லாம் நீ செய்யணும் பான்ற. ஆண்டவரே, இதெல்லாம் நான் சின்ன வயசுல இருந்து நான் கை கொண்டு வருகிறேன், செய்யறேன்னு இல்லை, நான் கடைபிடிக்கிறேன்ற. நல்ல கவனமா கேட்கணும், ரொம்ப கவனமா நீங்க கேட்கணும். கை கொண்டு வருகிறேன், இதன்படி நான் வாழ்ந்து வருகிறேன். அடுத்தது இவன் கேட்கிறான், இன்னும் என்னிடத்தில் என்ன குறை இருக்கிறது? கவனிங்க, இதெல்லாம் நான் செஞ்சிட்டேன், என்கிட்ட இன்னும் ஏதாவது ஒரு குறை இருக்கிறதா என்று அவன் கேட்டதுக்கு இயேசு என்ன சொல்றாரு? நீ பூரண சற்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று, கவனிங்க பிரியமானவர்களே, உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, தரித்திரருக்கு கொடு. அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பின்பு என்னை பின்பற்றி வாழ்ற. நிறைய பேருடைய வாழ்க்கையில நான் பர்ஃபெக்ஷனா இருக்கிறேன், நான் நீதிமானா இருக்கிறேன், நான் ஒழுங்கா இருக்கிறேன், நான் கரெக்டா இருக்கிறேன் அப்படின்னு சிலவங்க மனசுல அந்த பெருமையின் எண்ணம் நிறைய பேருக்குள்ள இருக்குது. நான் ஒழுங்கா சர்ச்சைக்கு வர்றேன், நான் ஞான ஸ்நானம் எடுத்திருக்கிறேன், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன், நான் எல்லாம் கரெக்டா இருக்கிறேன், என்கிட்ட எந்த குறையும் இல்லைன்னு உன்னை நீதிமானாய் காட்டுகிறாய். நான் நியாயமாய் இருக்கிறேன் என்று நீ நினைத்துக் கொள்ளுகிறாய். சின்ன வயசுல இருந்தே இவைகளை எல்லாம் அவன் கை கொண்டு வந்தவனிடத்திலே 10 கற்பனைகளிலே 5 கற்பனைகளை சிறு வயதிலிருந்து கை கொண்டிருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையில சிறு வயதிலிருந்து ஒழுக்கமாய் வாழ்கிறான், ஒழுங்காய் வாழ்கிறான், பூரணமாய் வாழ்கிறான் என்று அவன் நினைத்திருக்கிறான். ஆண்டவர் சொன்னார், உன்னிடத்தில் இன்னும் ஒரு குறை உண்டு. பரலோகம் போகணும் அப்படின்னா இதெல்லாம் நீ செஞ்சன்னா ஆண்டவர் சொல்றாரு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாகும். பொக்கிஷன கஜானா, நீ சேர்த்து வைக்கிற இடம், நீ சேர்த்து வச்சது. நீ பூமியிலே நீ எதையெல்லாம் சேர்த்து வைக்கிறியோ, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, உங்கள் பொக்கிஷம் எங்க இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். எங்க இருக்கும்? உங்கள் பொக்கிஷம் எங்க இருக்கிறதோ உங்கள் இருதயம் அங்கே இருக்கும், உங்கள் மனம் அங்கே இருக்கும்.
அவர் சொல்றாரு, உங்கள் பொக்கிஷம் எங்க இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். உதாரணத்துக்கு, உங்களுக்கு பணத்து மேல ரொம்ப உங்க இருதயம் பணத்து மேல இருந்துச்சுன்னா நீங்க ஆண்டவர்கிட்ட உங்க இருதயம் இல்லை. சிம்பிளா சொன்னா, பணத்து மேல உங்க இருதயம் இருக்குது. உனக்கு எப்ப பார்த்தாலும் வேலை, ஜாப் ஜாப் ஜாப், ஞாயிற்றுக்கிழமை எனக்கு வேலை இருக்குது, உன் இருதயம் வேலை மேல இருக்குது. எப்ப பார்த்தாலும் நீ ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கல. இன்னைக்கு கல்யாணத்துக்கு நான் போகணும், என் சொந்தக்கார கல்யாணத்துக்கு போகணும், ஞாயிற்றுக்கிழமை, உன் இருதயம் ஒரு சொந்தக்கார மேல இருக்குது. இல்ல ஞாயிற்றுக்கிழமை நான் கொஞ்சம் டூர் போறேன், உன் இருதயம் டூர் மேல இருக்குது. உன் பொக்கிஷம், உன் இருதயம் எங்க சிக்கி கொண்டு இருக்கிறது என்பதை நீங்கள் சற்று ஆழமாய் சிந்தித்து செயல்படுத்தி நீங்கள் சிந்திப்பீர்களானால், இந்த நேரத்தில் பிரசங்கத்தை கேட்கும் பொழுது நீங்கள் சிந்திக்க வேண்டும். என் இருதயம் எங்கே இருக்கிறது? என் இருதயம் எங்கே சிக்கிக் கொண்டிருக்கிறது? என் இருதயமும் சிந்தனையும் எங்கே சிக்கிக் கொண்டிருக்கிறது? என் இருதயம் எந்த இடத்தில் இருக்கிறது? உன்னிடத்திலே ஒரு குறை உண்டு. உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, பின்பு என்னை பின்பற்றி வா. நான் சொன்னதை நீ செஞ்சு அதுக்கப்புறம் என்ன பின்பற்றி வா அப்படின்னு இயேசு கிறிஸ்து வாலிபனிடத்திலே சொல்லுகிறார். உண்டானவைகளை உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், புரிகிற மாதிரி. ஒருவன் அந்த கடலிலே அந்த படகை துடுப்பு போட்டு வேகமாய் கரையிலிருந்து ஆழத்துக்கு போக வேண்டும் என்று அவன் துடுப்பு போட்டு அந்த படகை வேகமாய் ஆழத்துக்கு நேராக கொண்டு செல்ல பல மணி நேரம் முயற்சி செய்தும் அவனால ஆழத்திற்கு செல்ல முடியவில்லை. ஏன்? தண்டு வலிக்கிறான், போட்ல அமர்ந்திருக்கிறான், கரெக்டாய் தண்டு வலித்து ஆழத்துக்கு செல்ல முற்படுகிறான், முயற்சி செய்கிறான். ஆனால் அவன் இருந்த அதே கரையில் அவன் படகு பல மணி நேரம் நின்று கொண்டிருக்கிறது. எதற்காக நின்று கொண்டிருக்கிறது என்று திரும்பி பார்த்தால், படகு கரையிலே கட்டப்பட்டிருக்கிறது கயிறு. அவன் ஆழத்திற்கு செல்ல வேண்டுமானால் ஃபர்ஸ்ட் எதை அவிழ்த்து விட வேண்டும்? கயிறை அவிழ்த்து விட்டு படகை ஆழத்தில் செல்வதற்கு பயணிக்க வேண்டும். ஆனால் அவனுடைய படகு கரையிலே கட்டப்பட்டிருக்கிறது. அவன் ஆழத்திற்கு நேராக துடுப்பு போட்டு அவன் போனால் அவனால போக முடியவில்லை. அதற்கு பிறகுதான் அவன் யோசிக்கிறான், ஐயோ, என் படகு போய் சேருவதற்கு ஆழத்திலும் செல்ல அக்கறைக்கும் செல்ல முடியாமல் பல மணி நேரம் தண்டு வலித்தும் நான் இருக்கிற இடத்திலே இருக்கிறேனே. திரும்பி பார்த்தால் கயிறும் படகும் கட்டப்பட்டிருக்கிறது. நீ பரலோகத்திற்கு செல்ல வேண்டும் என்று நீ பயணிக்கிறாய், முயற்சிக்கிறாய், வேதம் வாசிக்கிறாய், ஜெபிக்கிறாய், எல்லாம் செய்கிறாய், உபவாச கூட்டத்துக்கு வருகிறாய், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருகிறாய், பரலோகம் செல்வதற்கு பயணிக்குவதற்காக வாரம் வாரம் வருகிறாய், எல்லா கூட்டத்திலும் கலந்து கொள்ளுகிறாய், தண்டு வலித்துக் கொண்டே இருக்கிறாய் போவதற்கு. ஆனால் இன்னும் உன்னால போக முடியவில்லை. காரணம், உன் இருதயம் உலக பிரகாரமான கயிறோடு கூட கட்டப்பட்டிருக்கிறபடினால உன்னால முயற்சி செய்தும் உன்னால் முயலவில்லை, உன்னால் எழும்பவில்லை, உன்னால் கரையை கடக்க முடியவில்லை. காரணம், உலகத்தோடு உன் இருதயம் கட்டப்பட்டிருக்கிறது. நீ எவ்வளவு வேதத்தை வாசித்தாலும், எவ்வளவு ஜெபித்தாலும், எவ்வளவுதான் ஆண்டவரை நீ தேடினாலும் உன் இருதயம் உலக பிரகாரமாக எங்கே கட்டப்பட்டிருக்கிறது என்றால், உலக பாவ கயிறுகளினாலே உன் இருதயம் கட்டப்பட்டிருக்கிறது. எப்பொழுது உன் வாழ்க்கையிலே உலகத்தோடு கட்டப்பட்ட உன் கயிற்றை நீ அவிழ்க்கிறாயோ, அல்லது உலகத்திலிருந்து அந்த கயிற்றை
எப்பொழுது நீ அவிழ்க்கிறாயோ அன்றைக்கு உன் பயணம் இனிதாகவே புறப்பட்டு செல்லும். இக்கரையிலிருந்து அக்கறை என்கிற காணான் பரலோகத்தில் நீங்கள் பிரவேசிக்க வேண்டும், பயணிக்க வேண்டுமானால் உலகத்தை விட வேண்டும். உலகத்தை விட வேண்டும். நல்ல கவனிக்கணும். இங்கே ஆழ்ந்த சத்தியம் கற்றுக் கொடுக்கிற பாடம், உனக்கு உண்டானவைகளை விட்டு தரித்திருக்கு கொடு. உன்னிடத்தில் குறை உண்டு. அதற்கு அவன் என்ன செய்கிறான்? அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவன். என்னவா? மிகுந்த ஆஸ்தி உள்ளவன். இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். அவன் தான் கேள்வி கேட்டான். அவன் தான் பரலோகத்துக்கு போறது வழியை கேட்டான். அவன் தான் நான் என்ன நன்மை செய்யணும்னு கேட்டான். ஆண்டவர் வாலண்டியரா கேட்கல, அவனே வாலண்டியரா கேட்கிறான். ஆண்டவர் அதற்கு பதில் சொல்லுகிறார், வழிகாட்டுகிறார், அதற்குண்டான பாடத்தை சொல்லிக் கொடுக்கிறார். ஆனா இப்போ இவன் மிகுந்த ஐஸ்வர்யம் உள்ளவன். அதை கேட்ட உடனே என் சொத்தை என்னால யாருக்கு தர முடியாது, தரித்திரருக்கு கொடுக்க முடியாது, என்னுடைய மொத்த சொத்தை நான் வித்து நான் தர முடியாது. நான் சொல்றேன், பரலோகத்துல யார் பயணிப்பாங்கன்னா இந்த பூமியில சொத்துக்களையும் சுகங்களையும் வீடுகளையும் நிலங்களையும் பத்திரங்களையும் இந்த உலகத்தில் நகை வைரம் வைரூடியங்களையும் இவைகளை சேர்த்து வைக்கிறவர்கள் பரலோகத்திற்கு போவதே இல்லை, பயணிக்கவே முடியாது. உங்கள் இருதயம் அதிலே கட்டப்பட்டிருக்கிறது. உங்கள் இருதயம் உலகத்தோடு பிணைக்கப்பட்டிருக்கிறது. உங்களால் பயணிப்பது ரொம்ப கடினம். ஆனால் இந்த உலகத்திலே தேவனுக்காக நீ எல்லாவற்றை இழந்து எல்லாவற்றை கொடுத்து ஆண்டவரிடத்தில் எதிர்பார்க்கிறவைகள் எல்லாம் நீ செய்ய முயற்சி செய்யும் பொழுது, முற்படும் பொழுது இவைகளை ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பூமியிலே எனக்காக எவைகளை எல்லாம் நீ செய்தாயோ அவைகளை பூமியிலே சேர்த்து வைப்பதை விட எனக்காக நீ எவைகளை எல்லாம் செலவழித்தாயோ அந்த செலவழித்தவைகள் எல்லாம் உனக்காக நான் பரலோகத்தில் சேர்த்து வைத்திருக்கிறேன். நான் பரலோகத்தில் சேர்த்து வைத்திருக்கிறேன். உனக்கு பொக்கிஷம் பூமியில் இல்லை, உனக்கு பொக்கிஷம் பரலோகத்தில் இருக்கிறது. ஏனென்றால் உன் இருதயம் பூமியில் இல்லை, உன் இருதயம் என்னோடு கட்டப்பட்டிருக்கிறது. என்னோடு பயணிப்பதற்காக உன் இருதயம் என்னோடு பரலோகத்திலே இணைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் தான் வேதம் சொல்லுகிறது, உன் பொக்கிஷம் எங்க இருக்கிறதோ, உன் மனம் எங்க இருக்கிறதோ. சிலவங்க ஞாயிற்றுக்கிழமை ஒரு முக்கியமான நபரை பார்க்க வேண்டும் என்று போறனா, உன் இருதயம் இன்னும் தேவனை அறியவில்லை, உன் இருதயம் தேவனை மகிமைப்படுத்தவில்லை. உலக பிரகாரமாய் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உலகத்தை சந்தோஷப்படுத்திக் கொண்டிருக்கிறாய். பரலோகத்தை நீ சந்தோஷப்படுத்தவில்லை. அவன் பெரிய ஐஸ்வரனாய் இருந்த உடனே கேட்ட உடனே துக்கமடைந்தான். உன்னிடத்தில் என்ன குறை இருக்கிறது என்பதை பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளாக இருக்கிற குறையை இன்றைக்கு உன்னை பார்த்து கேட்கிறார். உன்னிடத்தில் என்ன குறை? தேவனை ஆராதிக்கிறது, பரலோகத்துக்கு போறதுக்கு இன்னும் உன்னை எது தடை செய்கிறது? பெருமையா, கோபமா, மூர்க்கமா, ஐஸ்வர்யமா, பணமா, உலகமா, சிற்றின்பங்களா? இவைகள் எல்லாம் உன்னை பரலோகத்திற்கு போவதற்கு தடை செய்கிறது அல்லவா? உன்னை கட்டி இழுக்கிறது அல்லவா? உன்னை தேவனிடத்தில் சேர்வதற்கு, ஆராதனை வருவதற்கு, சபையை தேடுவதற்கு, ஆராதனையில் வந்து கலந்து கொள்வதற்கு, தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இவைகள் எல்லாம் உன்னை கட்டி வைத்திருக்கிறது அல்லவா? இவைகளில் இந்த கட்டுகளில் அவிழ்க்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உன் இருதயம் எங்கே இருக்க வேண்டும்? பரலோகத்தில் இருக்கிற தேவன் மேல் இருக்க வேண்டும். உன் மனம் அங்கே இருக்க வேண்டும். உன்னுடைய மனம் அங்கே இருக்க வேண்டும், உலக பிரகாரமாய் அல்ல. அவர் சொல்லுகிறார், துக்கமடைந்தவனாய் அவன் போகிறான். மேலும் ஐஸ்வர்யவான்கள்
தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. ஆண்டவர் சொல்றார், பணக்காரங்க பரலோகத்துக்குள்ள வர முடியாதுன்னு சொல்றாரு. ஏன்? அவர்களால் உலகத்தை வெறுக்க முடியாது, சிற்றின்பங்களை விட முடியாது, ஆசைகளை விட முடியாது. அவர்களுடைய ஆசைகளை, சிற்றின்பங்களை அவர்களால் விட முடியாது, அவருடைய பெருமையை விட முடியாது, அவர்களுடைய பெருமையான வார்த்தைகளை அவர்களால் விட முடியாது. ஸ்டேட்டஸ் என்று சொல்லுகிறார்களே, ஸ்டேட்டஸ், தரம். தமிழிலே தரம், ஆங்கிலத்திலே ஸ்டேட்டஸ். ஸ்டேட்டஸ். ஒருவன் இப்படியாக அவருடைய முகநூலிலே பதிவு செய்திருந்தார். அவர் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டார் அவருடைய வாட்ஸ்அப்ல. புதிதாக ஒரு பைக்கை நான் இவ்வளவு பணம் கொடுத்து வாங்கியிருக்கிறேன் என்று அவர் வாங்கின புதிய பைக்கை அவருடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வைத்தார். அவர் சொல்லுகிறார், நான் ஸ்டேட்டஸ் வச்ச உடனே எனக்கு அடுத்த நாள் ஒரு பக்கம் தலை வலிக்கிற மாதிரி இருக்குது, ஒரு பக்கம் தலை வலிக்காத மாதிரி இருக்குது, ஜுரம் வர மாதிரி இருக்குது, ஜுரம் வராத மாதிரி இருக்குது. ஸ்டேட்டஸ் போட்ட உடனே அந்த ஸ்டேட்டஸ் கடைசியில அவனுடைய சொந்தக்கார யாரோ கடைசியா பார்த்திருக்கிறான். அவன் தான் ஏதோ ஒரு வேலையை பார்த்திருக்கிறான். எனக்கு சொந்தக்காரன் அவனுடைய ஸ்டேட்டஸ் கடைசியில அவனுடைய ஸ்டேட்டஸ் பார்த்தவன் அவன் சொந்தக்காரன். அவன் தான் ஏதோ ஒரு வேலையை எனக்கு செஞ்சிருக்கிறான். அதனால அவன் நேரா ஒரு முனிவர்கிட்ட போய் சொல்றான், சாமி, எனக்கு இந்த ஸ்டேட்டஸ் வச்சதுல எனக்கு ஏகப்பட்ட குழப்பம், தலைவலிக்குது, சுரமடிக்கிறது, எனக்கு கை கால்கள் படபட என்று சொல்லுது, என்ன செய்வது? அந்த சாமியார் சொன்னார், பரிகாரம் செய்துதான் எடுக்க வேண்டும். சாமி, தெளிவாய் சொல்லுங்கள். இல்லை, ஸ்டேட்டஸால் தான் எடுக்க முடியும். அப்படியானால் என்ன? நீ அதே ஸ்டேட்டஸ்ல நாளைக்கு காலையில பதிவு செய், நான் வாங்கின பைக்கு விபத்துக்குள்ளாகி நொறுங்கி விட்டது என்று ஸ்டேட்டஸ் வை என்றார். உடனே அதே போல அவரு நான் வாங்கின பைக்கு நொறுங்கி விட்டது என்று பொய்யாக ஸ்டேட்டஸ் வச்ச உடனே அடுத்த நாள்ல ஒரு சொந்தக்காரன் எடுத்த உடனே பார்த்தா தலைவலி போச்சு, இன்னொரு சொந்தக்காரன் பார்த்தான் ஜுரம் போச்சு, இன்னொரு சொந்தக்காரன் பார்த்தான் உடம்புல வியாதி எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்றான். ஸ்டேட்டஸை வச்சுதான் எடுக்கணும்னு சொல்றான். உலகத்தை உன்னை பார்த்து பொறாமைப்படுவார்கள். அந்த ஸ்டேட்டஸ் இல்லை. நீ பிறந்தவர்களும் உன்னை பொறாமைப்படுவ. அந்த ஸ்டேட்டஸ் ஆண்டவர் சொல்லல. தரம் என்பது குவாலிட்டி. சபைக்கு வரக்கூடிய தரமானவர்களாக, திறமையை ஆண்டவர் எதிர்பார்க்கவில்லை, உன் தரத்தை எதிர்பார்க்கிறார். நீ நல்லா பாடுற, நான் நல்லா ஆடுற, நான் நல்ல கடவுளுக்கு கொடுக்கிற, உன் திறமையை ஆண்டவர் எதிர்பார்க்கவில்லை, உன் தரத்தை எதிர்பார்க்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். திறமையா தரமா என்றால் தேவன் திறமையை எதிர்பார்ப்பதில்லை, தரத்தை எதிர்பார்க்கிறார். ஆமென். அல்லேலூயா. 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 நீ கிறிஸ்தவளாக காட்சி அளிப்பு கூடாது. நீ கிறிஸ்தவளாக அநேகர் உன்னை பார்த்து இவள் தேவனுடைய மகன் என்று சொல்லக்கூடிய அளவில் உன்னுடைய கேரக்டர்ல நீ வெளிப்படுத்த வேண்டும். இங்க சொல்லுகிறார், ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது எளிதாயிருக்கும். ஒரு ஒட்டகம் கூட ஊசியினுடைய நூல் போடுற ஊசி காதல நுழைஞ்சிருமா? ஆனா பரலோகத்துல பணக்காரன் என்ன செய்ய முடியாது? அவன் ஐஸ்வர்யவான், ஆண்டவர்ட்ட எல்லாம் பண்ணா. அவட்ட ஒரே ஒரு குறை இருந்துச்சு, உன் சொத்தை வித்து ஏழைகளுக்கு கொடுத்துரு, ஏழைக்கு கொடுத்துரு, நீ என்ன பின்பற்றி வா. ஆண்டவர் தரித்திரரை நினைவு கூறுகிறார்.
சங்கீதம் 41:1 சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். ஆண்டவருடைய சிந்தை சிறுமைப்பட்டவர்கள் மேல், தரித்திரர்கள் மேல், அநாதைகள் மேல், தாய் தகப்பன் இல்லாதவர்கள் மேல். நான் ஒரு ஸ்டேட்டஸ் வச்ச ஓனா எழுதினேன். நான் வலியோடு இருக்கும் பொழுது எனக்கு ஆறுதல் கொடுக்க யாரும் வரவில்லை. இப்பொழுது நான் ஆறுதலாய் இருக்கிறேன், எனக்கு வலி கொடுக்க யாரும் வராதீர்கள். இது நான் எழுதினேன், உன்னுடைய சொந்த இது. நான் மகிழ்ச்சியாய் இருக்கிறேன் கிறிஸ்துவுக்குள், எனக்கு வலி கொடுக்க வராதீர்கள். நான் வலியாயிருக்கும் பொழுது என்னை யாரும் ஆறுதல் படுத்த வரவில்லை. இப்பொழுது நான் ஆறுதலாய் இருக்கிறேன், தயவு செய்து எனக்கு வலி கொடுக்க யாரும் வலியாய் வராதீர்கள். எனக்கே வலிப்பு வந்துவிடும், போய்விடும். எனக்கே வலிப்பு வந்துவிடும் போல இருக்கிறது. நீங்க வந்தீங்கன்னா சொல்லுகிறார், ஐஸ்வர்யான்கள் பிரவேசிப்பது முடியாது, கடினம், போக முடியாது. நீ பரலோகம் போகணும்னா ஏதோ ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், தப்ப 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 தப்பன்னு அந்நிய பாஷையில பேசுறோம், நான் பரலோகம் போயிடுவேன் அப்படின்னு நினைக்கிறது சந்தோஷம். உன் நம்பிக்கை சிதைக்க நான் விரும்பல. அது ஒரே ஒரு பாட்டு தான். இன்னும் நிறைய பாட்டு எல்லாமே ஹீல் ஆகணும். எல்லா பாட்டும் தேவனுக்கு பிரியமான பாட்டா மாறணும். தேவன் விரும்புகிறவர்களாய் நீங்கள் மாற வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாருங்க. நீங்கள் எதுல பிரவேசிக்கணும்? பரலோகத்துல பிரவேசிக்கணும்னா உங்கள் கயிறுகளை அவிழ்த்து விட வேண்டும். எந்த கயிறு? உலகத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிற கயிறை அவிழ்க்க வேண்டும். அவிழ்த்து விட்டு பயணிக்க வேண்டும். தேவையில்லை தேவையில்லை, வச்சுக்கோ, நீனே வச்சுக்கோ. எனக்கு ஒரே ஒரு போட்டு, ஒரு துடுப்பு எனக்கு போதும். போட்டு என் இயேசு கிறிஸ்து, துடுப்பு தேவனுடைய வார்த்தை. அதிலே நான் பயணித்து நான் கடைசியாக என் இலக்கை நான் அடைந்து விடுவேன். என் இலக்கு பரலோகம். அப்படியே நான் பைபிள்ல நிறைய இடத்துல பரலோகம் யார் போக முடியும்? மத்தேயு 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, அப்படியே நான் பரலோகம் யார் போக முடியும்? கற்பனைகளை கை கொள்றவங்க, வார்த்தையின்படி வாழ்றவங்க, வசனத்துக்கு அஞ்சி நடக்கிறவங்க, வசனத்தின்படி வாழ்றவங்க. எடுத்து வாசிங்க 18:4. ஆகையால் இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பான். ஆண்டவர் சொல்றாரு, பரலோகத்துக்கு நீ போகணும்னா பிள்ளை மாதிரி உன்னை என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? ஏன் பிள்ளையை அங்க ஒப்பிட்டு சொல்றாரு? பிள்ளைய நீ வந்து கூப்பிட, இங்க வாசல்லன்னா அது வந்து நிற்கும். அதை எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னா, நான் யார் தெரியுமா? நான் டயானாக்கு பிறந்தவன், யார்கிட்ட வேலை வைக்கிற அப்படியே கேட்கும். அது எடுத்துட்டு வந்து கொடுக்கும். குழந்தைகளை நீ என்ன சொல்லு, அது அப்படியே கீழ்ப்படி. பணக்கார பிள்ளை ஏழை பிள்ளை கிடையாது. ஏன்னா அது குழந்தை. குழந்தைக்கு பெருமை இருக்காது, குழந்தைக்கு மந்த பிடிச்சி அலையாது. குழந்தை குழந்தை தான். தாழ்த்துகிறவர்கள் உன் வாழ்க்கையில உனக்கு எப்போ தாழ்மை இஸ் த ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் குவாலிட்டி. பெரிய ஒரு கனமான தரமான காரியம். இந்த தாழ்மை உனக்குள்ள இருக்குமானால் நீ உண்மையாக எல்லாரையும் நேசிக்கிற, அணைக்கிற, அணைச்சிக்கிட்ட, வழி நடத்துற, பக்குவமாயிட்ட, பயன்படுத்த போறன்னு அர்த்தம். ஆமென். என்ன இருக்கணும் உனக்கு? சொல்லுங்களேன். ஆடின ஆட்டம் என்ன அப்படின்னு ஆடக்கூடாது. தாழ்மை. ஆமென். சொல்லுங்களேன். யாரு? கொஞ்சம் இன்னைக்கு ராத்திரி போய் படுத்துட்டு, நீ செத்தா நீ பண்ண அக்குறமா அநியாயம், நீ பண்ண பெருமை எல்லாம் என்ன ஆகணும்? கொஞ்சம் படுத்துட்டு யோசிச்சு பாருங்களேன். ஒண்ணுமே கிடையாது வாழ்க்கை. ஒண்ணுமே. நான் யார் தெரியுமா? நான் எவ்வளவு பெரிய ஜாதியில பிறந்தேன் தெரியுமா? நான் செத்துட்டா என்ன எங்க அடக்கம் பண்ணும் தெரியுமா?
விண்வெளியில கொண்டு போய் அடக்கம் பண்ணணும். அப்படி யாரும் சொல்றாங்களா? அந்த ஊர்ல இருக்கிற எம்எல்ஏயும் சரி, அந்த ஊர்ல இருக்கிற தரித்திரனும் சரி, ஒரே சுடுகாட்டுல தான் வைக்கிறாங்க. ஆமென். என் நாட்டம் என் ஜாதி என் தெருவில் வரக்கூடாது. 2 பேரும் ஆனா சேர்ந்து எங்க சங்கமம் ஆயிடுறாங்க? சுடுகாட்டுல சங்கமம் சேர்ந்துடுறாங்க, பக்கத்து பக்கத்துலயே. ஜாதிக்கு ஒரு கல்லறை கொடுத்தா இந்த உலகத்துல இடம் கிடைக்குமா? அத்தனை பேர் எங்கதான் படுத்துக்கிறான் சொல்லுங்களேன். ஒரு மாலை புதுசா போட்டிருந்தா அது புது வண்டி, நிறைய மாலை போட்டிருந்தா அதுதான் கடைசி வண்டி. இதுதான் நம்ம வாழ்க்கை, வேற ஒண்ணும் கிடையாது. இதுதான் கடைசி. அல்லேலூயா. நான் பேச மாட்டேங்க. ஆமென். இல்ல மாலை நிறைய மாட்டி இருக்கிற வண்டி அப்படி நினைச்சு பாக்குறீங்கன்னு தெரியுது. தாழ்த்துகிறவன் எங்க போவான்? பல்லவத்தில் இருப்பான். 18:3 பிள்ளையை போல மாறணும், குணம் மாறணும். நான் யார் தெரியுமா? என்ன பேசுற பேச்சு ரவுடி மாதிரி, பொறுக்கி மாதிரி பேசுற. என்ன அப்பனும் ஆத்தாவும் சரியா பெத்து எடுக்கிறதுங்கள. நான் எப்பவுமே திட்டுறது அம்மாவையும் அப்பாவை தான். இது சரியில்லைன்னா அதுக்கு சரியில்லை. சரி, தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. தாய் வாழ்ந்தாதானே புள்ள வாழும். தாய்க்குள்ள இருக்கிற குவாலிட்டி தானே புள்ளக்குள்ள இருக்கும். அப்பாவதும் அம்மாவதும் 50-50 அப்படி இல்லை. 25% டிஎன்ஏ பிள்ளைக்குள்ள வேலை செய்யும், 25% டிஎன்ஏ பிள்ளைக்குள்ள வேலை செய்யும். தாத்தா பாட்டி இது டிஎன்ஏ, பிள்ளைங்களுக்கு மொத்தம் 100% டிஎன்ஏ. ஒருத்தருதே கிடையாது. குடும்பத்துல இருந்து மிக்சிங் ஆகி தாத்தா மாதிரியும் இருப்பான், அப்பா மாதிரியும் இருப்பான், அம்மா மாதிரி இருப்பான். இந்த குணம் கேரக்டர் எல்லாமே மிக்சிங்கா இருக்கணும் டிஎன்ஏ. அப்ப இது சரியில்லைன்னா யாருக்கெல்லாம் போய் சேரும்? இந்த டிஎன்ஏ சரி கிடையாது, இந்த டிஎன்ஏ சரி. அம்மா தாழ்மையா இருப்பாங்க, அப்பா கோபமா இருப்பார். இதுக்கு கோபம் வரும். அப்ப எந்த டிஎன்ஏ வேலை செய்யுது? அப்பா வேலை செய்யறான். அமைதியா இருக்கிறாங்க, எந்த டிஎன்ஏ வேலை செய்யுது? அம்மா அம்மா அம்மா. தாத்தா பயங்கர பெருமை, டிஎன்ஏ வேலை செய்யும், தாத்தா வேலை செய்யும். பாட்டி யாரையும் சேர்த்துக்க மாட்டாங்க. யாரு வேலை செய்யுது? இது யாரு கூட சேரலன்னா டிஎன்ஏ யாருது வேலை செய்யுது? பாட்டி இது. ஆனா உனக்குள்ள இன்னைக்குல இருந்து 100% கிறிஸ்துவின் டிஎன்ஏ வேலை செய்யணும். தாழ்மை என்கிற டிஎன்ஏ வேலை செய்யணும். பிள்ளை என்கிற குணம் டிஎன்ஏ வேலை செய்யணும். அது உலக பிரகாரமான டிஎன்ஏ மாத்தணும்னா அவ்வளவு சீக்கிரமா அவனை மாத்த முடியாது. இந்த வசனம் அவனுக்குள்ள போக போக பழைய டிஎன்ஏ அப்படியே டெலீட் ஆயிட்டே வரும். தேவனுடைய வசனம் என்கிற டிஎன்ஏ உள்ள வர 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 இப்ப எப்படி தெரியுமா? ஃபர்ஸ்ட் அவர் குடிப்பார், ஏன்னா அப்பன் குடிகாரன், டிஎன்ஏ குடிகார டிஎன்ஏ வேலை செஞ்சு. இப்போ அவரு அப்ப ஏசப்பா கிட்ட சர்ச்சுக்கு போயிட்டாரு, டிஎன்ஏ மாறிடுச்சுங்க, குடிக்கிறது இல்லைங்க. ஐயா தட்டுங்க, நல்லாதான் தட்டுங்க. டிஎன்ஏ மாறிடுச்சுங்க. நீ ஒழுங்கா இருந்தா உன் சந்ததி ஒழுங்கா இருக்கும். நீ ஒழுங்கின்மையா இருந்தா உன் பிள்ளையும் ஒழுங்கின்மையா தான் வளருவான். அது பிள்ளைய சொல்லாத, அது பாவம். பெத்ததுங்களை சொல்லணும். 3 பேர் நம்ம பேச்சு கேட்காத உலகத்துல. 1, நம்மள பெத்தது நம்ம பேச்சு கேட்காது. 2வது நாம பெத்தது நம்ம பேச்சு கேட்காது. 3வது நமக்கு வாச்சது நம்ம பேச்சு கேட்காது. இந்த 3மே ஒரே டிஎன்ஏ தான் வேலை செய்து டிஎன்ஏ வேலை செய்து. உன் இருதயம் உலகத்தோட இருக்குது, உன் பொக்கிஷம் அங்க இருக்குது. உனக்கு பெருமை பயங்கரமா பேசுறேன்னா நல்லா தெரிஞ்சுக்கோ, லூசிபர் உள்ள வேலை செய்யறார். லூசிபருடைய வித்து உள்ள இருக்குது. லூசிபர் டிஎன்ஏ வேலை செய்யுது. காலையில கார்ல வரும்போது அப்படியே யோசிச்சுட்டே வந்தேன். திடீர்னு என் மைண்ட்ல ஆகாப்புடைய மனைவி யோசபேல் என் மைண்ட்ல வர்றாங்க. ஆகாப்புடைய எதுக்கடா சம்பந்தமே இல்லாத அந்த லேடியை என் மைண்ட்ல வரணும்? கார்ல வர்றேன்,
வேற யாரும் கிடையாது. பைபிள் ஒரு ஆகாப்பன் இருந்தாரு, அவருடைய மனைவிக்கு பேரு எசபேல். ஸோ எசபேல் அவருடைய மனைவியுடைய நினைவு எனக்குள்ள ஆண்டவர் கொடுக்குறார். என்ன ஆண்டவர், டே இவளை குறிச்சி ஒரு டாபிக் தர்றேன், ஒரு தலைப்பு தர்றேன், உன் தலையில எழுதிக்கோ, கோவக்காரி கொலைக்காரி டாபிக். என்ன கொடுத்தாரு? கோவக்காரி கொலைக்காரி டாபிக் கொடுத்தாரு. எசபேல் மனைவி ஏன் நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துறார் சொல்றாருன்னா, அவள் அப்படிப்பட்ட கேரக்டர். அவ கேரக்டருக்கு தலைப்பு கொடுக்கிற, எடுத்துக்கோ, கொலைக்காரி கோவக்காரி. பெண்கள் ஐக்கியத்துல பேசுறேன், கொலைக்காரி கோவக்காரி. அப்ப டாபிக்க ஆண்டவர் எப்பவும் கொடுப்பார். தேவனோடு கூட உறவாடிக்கிட்டே இருந்தா ஆண்டவர் நம்ம சும்மா இருந்தா அவர் சும்மா விட மாட்டார் நம்மள. ஆமென். நீ நல்லா ஜெபிக்கிறவளா இரு, உன்னை ஜெபிக்க எழுப்பிட்டே இருப்பார். ஆமென். ஆமென். நீ நல்ல ஆண்டவர் ஆராதிக்க, உன்னை அப்படி நீ எப்படி இருக்கிறியோ அப்படி உன்னை மாத்திக்கிட்டே இருப்பார். நீ விரும்புறது. மத்தேயு 7:21 என் பிதாவின்படி சித்தத்தின்படி செய்கிறவனோ அல்லாமல் வேறு ஒருவனும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. மூணாவது என்ன செய்யணுமா? பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன். இப்போ இவரு ஏசப்பா கிட்ட இவரே கேட்டார், நான் என்ன செய்யணும் சொல்லி கொடுத்தாரு. எல்லாம் நான் செஞ்சிருக்கிற பர்ஃபெக்ட், ஒன்னே ஒண்ணு குறைன்னாரு. அவர் சித்தத்தை செய்யல. அவன் விருப்பத்தை அவன் வேணாம் நான் என்னெல்லாம் பணம் சொத்து எல்லாம் கொடுக்க முடியாது. இவர் சாகும் பொழுது அத்தனை இவரா எடுத்துட்டு போனாரு. எவனோ எடுத்துக்கிட்டான். எவனோ நீ சம்பாதிக்கிறது, நீ வாழ்ற வாழ்க்கையில, நீ வாழக்கூடிய வாழ்க்கையில நீ ஹாப்பியா இல்லாம. சில தாய் தகப்பன் எல்லாம் கிராமத்துல போய் பாருங்க, பரிதாபமா இருக்கும். ரொம்ப ரொம்ப பரிதாபம். அவங்க சாப்பிட மாட்டாங்க, நல்ல ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க, நல்ல கறிமீன் வாங்கி சாப்பிட மாட்டாங்க. கஞ்சி கூழு, பழைய சாப்பாடு, கஞ்சி, நல்ல ட்ரெஸ் போட்டிருக்க மாட்டாங்க. சேர்க்கணும்னு வீடை கட்டுவாங்க, வயல்களை வாங்குவாங்க, கார் வாங்குவாங்க, எல்லாம் வாங்குவாங்க. எல்லாம் சேர்த்து கஷ்டப்பட்டு வெயில்ல மழையில பாம்பு பூச்சி அவ்வளோ கஷ்டப்பட்டு தன் பிள்ளைகளுக்காக பொக்கிஷங்களை சேர்க்கிறார்கள். அவருடைய பிள்ளைகளுக்காக. அவருடைய இருதயம் பக்கத்து வீட்டுக்கார, ஐயோ நானு ஷீட்டு போட்டு விட்டு இந்த பக்கத்துல தளம் போட்டானே, நானும் தளம் போடணும்னு எவனையாவது போட்டாவது நான் தளத்தை போட்டே ஆகணும் அப்படின்னு இவங்க போடுறாங்க பிளான் போடுறாங்க. கடைசியில போட்டுறாங்க, பூச முடியல. ஐயோ பக்கத்துல பூசிட்டாங்க, ஐயோ நான் பூசணும்னு கடைசியில கண்ணத்திலையும் பூசிக்கிறாங்க, உடல் ரீதியாகவும் பூசிக்கிட்டு பூசுறாங்க. எல்லா பிறரை பார்த்துக்கொள், இருதயம் பொக்கிஷ உலகத்துல. ஏசப்பா நினைச்ச அந்த பூமியில நிறைய வீடுகள் கட்டிருக்கலாம், எல்லாத்தையும் பட்டாவாக்கி இருக்கலாம். அவர் சொன்னாரு, எங்கப்பா தங்கியிருக்கிறீங்கன்னு ஒருத்தர் கேட்டாரு. அவர் சொன்னாரு, நரிகளுக்கு நரிகளுக்கு என்ன இருக்குது? குழிகள் இருக்குது. பறவைகளுக்கு கூடு உண்டு, மனுஷகுமார தலை சாய்க்க நீ செத்தாவது உனக்கு தலைகாணி வச்சு தூக்குறாங்க. ஏசப்பா தலை சிலுவையில் அப்படி சாகும்போது அப்படி தொங்குது தலை, சாய்க்கிறதுக்கு இடமில்லை. தொங்குறாரு, சாயுது. அந்தரங்கத்தில் தன் தலை தொங்கப்படுகிறது. நீ அவமானப்படக்கூடாது. யாருக்கு முன்னாடி நீ தலை தொங்கி, நீ யாருக்கு முன்னாடி நீ அவமானப்பட்டு உன் தலை குனிய கூட. அவர் தலை சிலுவையிலே குனிந்தது, சரிந்தது, தொங்கினது. என் பாவம், என் பாவத்துக்காக சிலுவையிலே அவர் பலியாய் ஆடாய் மாறினார். எனக்கு சாய்க்கிறதுக்கு இடமில்லை, சாயறதுக்கும் இடமில்லை. ஆமென். யோசிச்சு பாருங்க. ஆனா ஆண்டவர் சொல்றார், இந்த உலகத்துல சாயறதுக்கு இடம் இல்லையா? சாயறதுக்கு இடம் இல்லையா? சாஞ்சிக்கிறதுக்கு இடம் இல்லையா? உனக்கு பரலோகத்துல பெரிய பொக்கிஷத்தை உனக்காக நான் சேர்க்கிறேன்.
அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை. பொருள் இல்லாதவருக்கு அவ்வுலகம் இருக்குது, எனக்கு பரலோகம் இருக்குது. எனக்கு பொருள் இல்லை, எனக்கு பரலோகம் இருக்குது. எனக்கு ஆண்டவர் சேர்த்து வச்சிருக்கிறார். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இது இல்லாத இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நான் போய் வாசல்களை உருவாக்கி நான் உங்களை கூட்டு கொண்டு போகிறேன். ஆண்டவர் வருவா. இல்லாதவர்களுக்காக தேவன் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். கிறிஸ்துவுக்காக இழந்து பாரு. கீழே ஒரு குரூப் வர்றாங்க, இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. சரி, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல வேதத்தை கை கொள்ளுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். யாரா? ஆனா இவரு பைபிள் கை கொண்டாரு. யார்? வாலிபன். சிறு வயது முதல் செய்யற. ஆனா கடைசியில ஒரு வசனத்தை சொன்னாரு, தரித்திரருக்கு கொடுத்திருப்பா. அதெல்லாம் முடியாது. இங்க பாருங்க, அப்பா அம்மாவை கனம் பண்ற, பொய்யெல்லாம் சொல்ல, களவெல்லாம் செய்யல. சரிப்பா, ஓகே, உங்ககிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் வித்து கொடுத்துரு. அது முடியாது. அப்பா அம்மாவை பார்த்துக்கிறது ஈஸிங்க. பெத்தது, வளர்த்தது, கொடுத்தது, எனக்காக வாழ்ந்ததை அவங்கள நான் என்னால பார்த்துக்க முடியுங்க. ஆனா அவங்க எனக்காக சேர்த்து வச்ச சொல்வத்தை எப்படிங்க இன்னொருத்தனுக்கு நான் கொடுக்குறேன்? இன்னொருத்தர் கொடுக்கிறதாங்க கிறிஸ்துவின் அன்பு. இயேசு பிதாவாகிய தேவன் தன் குமாரனை உனக்காக எனக்காக கொடுத்தார் அல்லவா? கிறிஸ்துவம் என்பது கொடுப்பது. கிறிஸ்துவம் என்பது பிறருக்கு உன்னை கொடுப்பது. இயேசு தன்னை கொடுத்தார். இயேசு தன்னை கொடுத்தார், தன் ஜீவனை கொடுத்தார், தனக்கு உண்டானவைகளை கொடுத்தார். கொடுப்பது. கிறிஸ்துவம் என்பது கொடுப்பது. உயிரே கொடுத்தாரு. என்னங்க இதுக்கு மேல உங்களுக்கு வேதத்தை என்ன மாதிரி நான் சொல்றது? உட்கார்ந்து வாசிச்சு பாருங்க, தியானிச்சு பாருங்க. வேதத்தை கை கொள்ளுகிறது என்னால முடியல. கீழே ஒரு குரூப் சொல்லுது, அவருடைய சீஷர்கள் அதை கேட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்க கூடும்? அப்படிலாம் இருந்தா யார் ரட்சிக்கப்பட முடியாது? அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, நாங்க எல்லாத்தையும் விட்டு உண்மை பின்பற்றி வந்தோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இவர் இப்ப போட்டை விட்டுட்டாரு, எல்லாத்தையும் நெட்டு கிட்ட எல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டாரு, என்னப்பா எனக்கு கிடைக்கும்? அதுக்கு இயேசு சொல்றாரு, மறு ஜென்ம காலத்தில் மனுஷகுமாரன் தம்முடைய மகிமை உள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றிய நீங்கள் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கீழே சொல்றார், லிஸ்ட் சொல்றார். என் நாமத்தின் நிமித்த வீட்டை, சகோதரனை, சகோதரியை, மனைவியை, பிள்ளைகளை, நிலங்களை விட்டவன் எவனோ அவன் 100 தடையாய் அடைந்து நித்திய ஜீவனை சுதந்தரிப்பான். ஆமென். கரங்களை தட்டி ஆமென். 100 தடையாய். சொத்து, வீடு, காரு, பங்களா, நீ போகும்போது எல்லாம் அதுங்கெல்லாம் உன் கூட டிராவல் பண்ணுமா? என்ன யூஸ் பண்ண காரு, நான் பக்கத்துல தான் படுத்துக்கொண்டு கார் வருதா? ஒரு கழுத கூட வராது நம்ம கூட. கல்லறையில போட்ட உடனே சொல்லுவாங்க, பா நல்ல போய் சேர்ந்தாம்பா, கொஞ்சம் நெஞ்சம் அண்ணா ஆட்டா அண்ணா ஆவா அப்படின்னு. நீ சாக போற எப்போ தெரியாது, ஆனா கன்ஃபார்ம் சாக போற என்னைக்கு தெரியாது. இதை ஒரு நாள் நினைச்சு பாருங்க, சொத்து சேர்க்க மாட்டீங்க. சம்பளம் வாங்கும்போது சாக போற, சரி 20,000 காலி பண்ணிடுவோம். நீ ஒவ்வொரு நாளும் நான் சாக போற குப்பி, நான் சாக போற மண்ணு, நான் சாக போய் சாம்பலா மாற போறேன், ஒன்றும் இல்லை நினைச்சு பாரு. நீ யாருக்கும் துரோகம் பண்ண, நீ யார் காசையும் ஏமாற்ற மாட்டேன், களவு பண்ண மாட்டேன். ஆமென். ஆமென். யார் சொத்தையும் அபகரிக்க மாட்டேன். விட்டு கொடுன்றார் ஆண்டவர். விட்டு கொடு. கூட்டு எடுத்துக்கிட்டானா கூட்டு. அங்கி எடுக்கிறவனுக்கு இருக்கிற லுங்கியும் கொடுத்துட்றான்றார் ஆண்டவர்.
அல்லேலூயா. நம்மளால கொடுக்கிறதுக்கு ஹார்ட் வரணும். கொடுக்கிறது யாருக்கு தெரியுமா? எல்லாம் ஒழுங்கா வரும். ஒழுங்கா தசம்பா காணிக்க சபை மேல வாஞ்ச, சபையில இது இல்லை, சபையை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போகணுமே, ஐயோ என் சபை எப்படி, அப்படி வாஞ்சியோட இருக்கிறவங்களுக்கு தான் இந்த உலகத்தை வெறுக்க முடியும். உலகத்தை வெறுக்க முடியும். இப்ப சொல்லுங்க, பரலோக ராஜ்யத்தை நீ சுதந்திரிக்கணும்னா உன் குறை என்னன்றத உணரு, அறிக்கை செய். ஆண்டவரே உன்னை பின்பற்றுகிறேன், நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நான் பின்பற்றுகிறேன். ஆண்டவரே வேதத்தை படிங்க, தியானிங்க, வாசிங்க. மத்தேயு 19ஆம் அதிகாரத்தை ஃபுல்லா படிங்க. பேதுருகிட்ட ஆண்டவர் சொன்னார், உங்களெல்லாம் சிங்காசனத்துல உட்கார வச்சு உங்களை சிங்காரிக்க போறேன். ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. 10,000 ஏக்கர் நிலம் இருந்து பெரிய பண்ணக்காரா இருந்தாலும் ஒரு தரித்திரன் ஒரு உலக ட்ரம்புக்கு பக்கத்துல உட்கார்றான்னா உன்னால உட்கார முடியுமா? ஆனா அவன்கிட்ட நிலம் இல்லை, அவன்கிட்ட பணம் இல்லை, ஆனா அவன் ட்ரம்புக்கு பக்கத்துல உட்கார்றான். உன்னால உட்கார முடியல. ஏன்? உனக்கு சொத்து இருக்குது, அவனுக்கு இயேசு இல்லை. அவனுக்கு சொத்து இல்லை, அவர் இயேசு இருக்கிறார். ஆமென். கை கட்டுங்க, நல்ல கட்டுங்க. பைபிளை பத்தி இந்த ரொம்ப பேசுறவங்க, இந்த ரொம்ப குதிக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அதுங்கிட்ட மட்டும் நிதானிச்சு வாழுங்க. பைபிளை படிங்க, பைபிளை நேசிங்க, பைபிள் சொல்றபடி வாழுங்க. எங்க பாஸ்டர் யார் தெரியுமா? இந்த பேசக்கூடாது. நாங்க போற சர்ச்சு ஓசன்னா எவ்வளவு பெருசு தெரியுமா? சொல்லவே கூடாது. நாங்க கற்றுக்கொள்ளுகிற சத்தியத்தை சொல்லுங்க. வேற யாரை பற்றி பெருமை பேச அவசியமே கிடையாது. இப்ப சொல்லுங்க, நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நான் ஆயத்தமானா உங்ககிட்ட இருக்கிற குறைகளை ஃபர்ஸ்ட் நீ ஆண்டுட்ட. இப்ப எதெல்லாம் உன்னை கட்டி பிடிச்சிருக்குது, இப்ப உங்களுக்கு நான் அனலைஸ் பண்ணிட்டேன். எதெல்லாம் உங்களுக்கு உறவு விட முடியாம இழுத்து பிடிச்சிருக்குது, பரலோகத்துக்கு நீ அன்ஃபிட். ஞாயிற்றுக்கிழமையும் உறவை பார்க்க போறேன்னா நீ அன்ஃபிட். நீ 1.5 மணி நேரம் அங்கிருந்து கிழிக்க போறது கிடையாது, அன்ஃபிட். நீ ஞாயிற்றுக்கிழமையும் உன் குடும்பத்துக்கு முதலிடம் கொடுக்குற, நீ அன்ஃபிட். நீ பரலோகம்லாம் போக, அந்த கயிறை உன்னால கலட்ட முடியல. உலகத்தின் பாவ கயிறை எப்படி உன்னால கலட்ட முடியும்? எப்படி அவிழ்த்து விட முடியும்? யோசிச்சு பாருங்க. சின்ன 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 விஷயம். ஆமென், ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னுடைய சமூகத்தில் நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே என்னிடத்தில் குறைவுகள் எதெல்லாம் என்ன கண்ட்ரோல் பண்ணதோ அதை எல்லா கயிறுகளையும் நான் அவுத்து விட்டுறேன். உங்க கயிறு மட்டும் என்ன கண்ட்ரோல் பண்ணணும், நீங்க இழுத்துட்டு போங்க என்ன. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ எல்லா உலக பிரகாரமான காரியத்தை விடணும். You leave everything for worldly things. எல்லாத்தையும் விடு. Then only you will go the eternal life. Then only you go to heaven. அங்கே இல்லை, அது அவனுக்கு கிடைக்காது. இதற்காக தான் பிரயாசப்படுகிறோம், இதற்காக தான் வாழ்கிறோம், வேற ஒன்றுமில்லை. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். செய்தியை கேளுங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள். God bless you.